சென்னையில் உள்ள தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜகுமார் காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், மக்களவை தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தலைமை தேர்தல் ஆணையர் பல்வேறு தரப்பு ஆலோசனைகளில் தொடர்ச்சியாக அவர் ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு? தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கும். இங்க 10வது ஃப்ளோர்ல இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நாடு முழுவதும் 2000க்கும் பட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு பார்வையாளர், ஒரு செலவின பார்வையாளர். பார்வையாளர் என்பவர் ஒரு IAS அதிகாரியாக இருப்பார். செலவின பார்வையாளர் என்பவர் IRS இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசராக இருப்பார். அவர்கள் அங்கு தேர்தலில் எந்த அளவுக்கு செலவு செய்கிறார்கள் அரசியல் கட்சியினர் என்பன போன்ற கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். நாடு முழுவதும் இருந்தும் இந்த அதிகாரிகள் ஆங்காங்கே அந்தந்த மாநிலத்துடைய தலைநகரில் இருந்து பங்கேற்றிருக்காங்க. சத்யபிரதா சாகு தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் மற்றும் IRS அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர்களை தவிர்த்தும் சில IAS அதிகாரிகள் பல்வேறு அரசு துறைகளில் செயலாளர்களாக பணியாற்றியவர்கள். அவர்கள் தான் இந்த அப்சர்வர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. எப்படி இந்த EVM மெஷின்களை கையாள வேண்டும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும், நோடல் ஆபீசர்களை எவ்வாறு நியமனம் வேண்டும், ROக்களுடைய பணி, அதாவது ஒவ்வொரு MLA கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பார், அவர்களுக்கான பணிகளை வரைமுறை செய்தல் போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ராஜீவ்குமார் டெல்லியில் இருந்து சற்று முன்பாக இந்த காணொலி காட்சி வாயிலாக பேசினார். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் தேதி ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு அந்த ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வெங்கடேஷ், தேர்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிவிச்சிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.